ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு தீபாவளி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோங்க. உங்களில் நிறைய பேர் தீபாவளிக்கு நிறைய பலகாரங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வருஷம் நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் குறிப்பிட்ட ஒரு சில ரெசிபீஸ் மட்டும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது போக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் தீபாவளிக்கு நான் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தீபாவளிக்குன்ட்டு ஸ்வீட்ஸும் இருக்குது, அதே மாதிரி காரம் ரெசிபியும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அதிலேருந்து ரெசிபீஸ் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நான் ஒவ்வொரு ரெசிபீஸும் உங்களுக்கு கம்யூனிட்டிலையும் நான் அப்டேட் பண்ணுறேன், என்னென்ன ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சேவரி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு முறுக்கு வெரைட்டி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான முறுக்கு இது, ஆனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முறுக்குலே ஒரு வெரைட்டி தாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பூண்டு சேர்க்க போகிறோம். அதே மாதிரி காஞ்ச மிளகாவை ஊற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த முறுக்கு கூட நம்ம கலக்க போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல கார்லிக் ஃப்ளேவரும் இருக்கும், அதே மாதிரி காரமும் இருக்கும் இதில். ஸோ அதனால் ஒரு கார முறுக்கு வெரைட்டி இது. ரொம்ப சிம்பிள் இது. ஒரு சிலருக்கு ரெடிமேட் மாவு வச்சு எப்படி முறுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்காண்டி நான் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கிடைக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ணி இந்த முறுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஈக்குவலி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் நான் ஊற வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 5லேருந்து 6 பீஸ் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததை காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 15 மிளகா கிட்ட நான் தண்ணியில் சேர்த்து 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அரைச்சோன்னா தான் உங்களுக்கு நல்ல பேஸ்ட் ஆகும். அடுத்ததாக கெட்டி பெருங்காயமும் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்கொயர் மாதிரி. இது பிசி கெட்டி பெருங்காயம். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களோட எல்லா விதமான குக்கிங்க்கும் இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எந்த முறுக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலுமே அதில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா உளுந்த மாவு. அதை நம்ம வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சளிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி மிக்ஸி போதும் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா இது நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா அரிசி மாவு தான் ஜாஸ்தி இருக்க போது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரிசி மாவு ரெடிமேட் அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் இடியாப்பத்துக்கெலாம் நீங்கள் அரிசி மாவு ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ நான் உளுந்த மாவு என்ன குவான்டிட்டியில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சளிச்சிட போகிறோம். சளிக்காமல் நம்ம முறுக்குக்கு எந்த பொருளும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதில் சின்ன சின்னதாக ஏதாவது கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலோ இல்லை கல் இருந்தாலோ முறுக்கு நம்ம பொரிக்கிறப்போ வெடிக்கும். ஸோ அதனால் அது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உளுந்த மாவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு சுட்டுடலாம். இப்போ உளுந்து வறுக்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து நான் சேர்க்குறேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். இந்த ரேஷியோவில் தான் நம்ம சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கிறனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஸ்லோவாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு செவந்து வரும். கருக விட்டுறக்கூடாது. கருகிருச்சு அப்படின்னா முறுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸான பவுடராக அதை அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ இங்கே ஒரு பெரிய மிக்சிங் பவுல் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது அந்த உளுந்து சலிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மாவு ஜல்லடை இருக்கும் இல்லையா, இருக்கிறதுலே நல்ல பொடியான ஃபில்டர் இருக்கிற மாதிரி ஜல்லடையை வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த உளுந்தை அதில் சேர்த்துடலாம்.
முறுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அரைக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு தான் நம்ம வந்து மாவு பிசையணும். சின்ன குருணை இருந்தாலுமே உங்களுக்கு எண்ணெயில் போடுறப்போ அது வந்து வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா அதை வந்து சலிச்சிடலாம். சின்ன குருணை கூட இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக நான் அதை வந்து சலிச்சுக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ காஞ்ச மிளகா ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு நான் அந்த தண்ணியே தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக முறுக்கு சுடுறதுக்கு நம்ம வந்து எண்ணெயும் சூடு பண்ணிடலாம். இது சூடாகிட்டு இருக்க டைமுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்த மாவில் அரிசி மாவை நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. இது வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப், ஸ்டாண்டர்ட் கப் இருக்கும் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் தான் இது. 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இடியாப்ப மாவும் யூஸ் பண்ணலாம், வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பட்டர் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பட்டர் வந்து நம்ம உருக்கிடலாம். உருக்குனதுக்கப்புறமா நம்ம மாவோட கலந்துடலாம். இப்போ அடுத்ததாக முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்குறேன். இந்த அளவு மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக நம்ம உருக்கி எடுத்து வச்சுருக்க பட்டரையும் இதில் வந்து சேர்த்துடலாம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரு. ஸோ நான் 2 கப் எடுத்துருக்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பெருங்காயம், அந்த தண்ணி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மிளகா பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பேஸ்ட்டு சேர்த்து பண்ணுறது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம கருப்பு எள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். இல்லை எள்ளோட வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோடனே தண்ணி சேர்க்காமல் மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்துடணும். மாவு எல்லாமே கொஞ்சம் ஈரமாயிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் சாஃப்டான மாவை அதை வந்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ ரெடிமேட் பச்சரிசி மாவு என்னை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். வீட்டில் அரைச்ச மாவுக்கு வந்து அந்தளவுக்கு தண்ணி இழுக்காது. ரெடிமேட் மாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி முறுக்கும் நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணி வச்சு அதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து காயாமல் இருக்கும். கடைசி பேட்ச் வரைக்கும் இது காயக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள், நான் இந்த உலக்கு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த 3 ஓட்டை இருக்கும் இல்லையா, இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது இந்த அச்சு தான். இப்போ உலக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு ஃபஸ்ட்டு பேட்ச் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ளே எல்லாமே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அடுத்தடுத்த பேட்ச்க்கு வந்து எண்ணெய் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு மட்டும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் சிலிண்டர் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த உலக்கில் வந்து வச்சிடலாம். இந்த மாடல் உலக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புளியறதுக்கு. இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 தட்டு அளவுக்கு வருங்க. இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாமே இதில் செய்யலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ மாவு எல்லாமே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முறுக்கு புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி மெதுவாக சுற்றணும் அப்படின்னா அழகாக ரவுண்டாக வந்துடும் முறுக்கு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு எல்லாமே நம்ம புளிஞ்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு முறுக்கு அதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தி முறுக்கும் நீங்கள் சேர்க்காதீங்க. வேக வைக்கிறப்போ ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி முறுக்கு சேர்த்த உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து லேசாக நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம்.
இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு சைடு மெதுவாக திருப்பிட்டு இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஓவராலாக ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆகும் இந்த முறுக்கு வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நுரையெல்லாம் அடங்கி நல்லா முறுக்கெல்லாம் கொஞ்சம் கீழே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே அதை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். பாருங்கள் முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. காரம் முறுக்கு அப்படின்றனால கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் நம்மளுக்கு வரும், ஏன்னா மிளகாய் அதெல்லாம் சேர்த்துருக்கிறனால. இப்போ சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா பேட்சஸையும் நம்ம வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கிறிஸ்பியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நல்ல கிறிஸ்பியான காரம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 25 முறுக்கு பக்கம் கிட்ட வந்திருக்கு இந்த சைஸ் அளவுக்கு முறுக்கு. ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 25 கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியான குவான்டிட்டி தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 50 முறுக்கு கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க முறுக்கு. இந்த முறுக்கு வந்து நம்ம நார்மல் முறுக்கை விட டார்க் கலரில் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து மிளகாய் அதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறனால இந்த கலரில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஒரு முறுக்கு வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் எண்ணெய் அப்சர்வ் பண்ணாமல் வரணும் அப்படின்னா அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஹீட்டும் வைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாக வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய இழுத்துக்கும். அதே மாதிரி ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா முறுக்கு வந்து உள்ளே வேகாது, சீக்கிரம் வந்து கலர் வந்துடும். ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் கவனமாக பண்ணணும். இப்போ நான் ஒரு முறுக்கு உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், எஃபர்ட்டே போடாமல் நல்லா உடைக்க முடியுது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, வாயில் போட்டோன்னே நல்லா கரைஞ்சிருது, ஹார்டாகவே சுத்தமாக இல்லை. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற முறுக்கை விட இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அந்த காரத்தோட ஹிண்ட்டும் இதில் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து என்னோடய மெயிலுக்கு இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது மட்டும் இல்லை, நிறைய ரெசிபீஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் vlogsோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.